டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்றும் நாளையும் நெல்லையில் கள ஆய்வு மேற்கொள்கிறார். இந்த கள ஆய்வின் போது 6400 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்டங்களையும் முதல்வர் தொடங்கி வைக்கிறார். 4400 கோடி ரூபாய் மதிப்பிலான டாடா லேசர் தொழிற்சாலையும் அவர் திறந்து வைக்கிறார். 40,000 பேருக்கு பட்டாக்களையும் சுமார் 20,000 பேருக்கு நலத்திட்ட உதவிகளையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்குகிறார். உழவர்களுக்காக போராடி தனது உயிரையும் தியாகம் செய்த நாராயணசாமி நாயுடுவுக்கு அவர் பிறந்த வையம்பாளையத்தில் நூற்றாண்டு நினைவு வளைவு அமைக்கப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 1925 ஆண்டு பிறந்த நாராயணசாமி நாயுடு 1984 ஆண்டு வரை மறையும் வரை தனது வாழ்க்கையை உழவர் மக்களுக்காக அர்ப்பணித்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். டெல்லி சட்டப்பேரவை தேர்தல் நேற்று நடைபெற்ற நிலையில் வாக்குப்பதிவிற்கு பயன்படுத்தப்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சீல் வைக்கப்பட்டு மையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. டெல்லி சட்டப்பேரவையின் ஆயுள் காலம் வரும் 23ஆம் தேதியுடன் நிறைவடைகிறது. எனவே புதிய சட்டப்பேரவையை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் நேற்று நடைபெற்றது. மொத்தமுள்ள 70 இடங்களுக்கு ஒரே கட்டமாக நடைபெற்ற தேர்தலில் காலையில் கடும் பனிமூட்டம் காரணமாக வாக்குப்பதிவு மந்தமாக தொடங்கியது. நேரம் ஆக ஆக மக்கள் ஆர்வமாக தங்கள் வாக்குகளை பதிவு செய்தனர். மாலை 5 மணி நேர நிலவரப்படி 60.42% வாக்குகள் பதிவானதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த தேர்தலில் ஆளும் ஆம் ஆத்மி கட்சி, பாஜக, காங்கிரஸ் ஆகிய கட்சிகள் போட்டியிடுகின்றன. 699 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். ஆட்சியை கைப்பற்றப் போவது யார் என்பது வரும் 8ஆம் தேதி தெரிய வரும். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலில் நேற்று மக்கள் ஆர்வத்துடன் வாக்களித்தனர். 237 வாக்குச்சாவடிகளில் பயன்படுத்தப்பட்ட வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சீல் வைக்கப்பட்டு மையத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டன. காங்கிரஸ் கட்சியின் EVKS இளங்கோவன் காலமானதால் ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடைபெற்றுள்ளது. 67.97% வாக்குகள் பதிவாகி உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த தேர்தலில் திமுகவை சேர்ந்த சந்திரகுமார், நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சீதாலட்சுமி உள்ளிட்ட 46 பேர் களத்தில் உள்ளனர். வரும் 8ஆம் தேதி பெருந்துறை சாலையில் உள்ள IRTT கல்லூரியில் வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலின் போது கள்ள ஓட்டு போட முயன்ற நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த 2 பேர் கைது செய்யப்பட்டனர். வீரப்பன் சத்திரம் வாக்குச்சாவடியில் கள்ள ஓட்டு போட முயன்ற கரூரைச் சேர்ந்த நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சசிகுமார், கவாஸ்கர் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். தேர்தலுக்காக வெளியூரிலிருந்து ஆட்களை அழைத்து வந்து நாம் தமிழர் கட்சியினர் கள்ள ஓட்டு போட முயன்றதாக புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லி சட்டமன்ற தேர்தலில் பாஜக வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றும் என தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் தெரிய வந்துள்ளது. 70 தொகுதிகள் கொண்ட டெல்லி சட்டப்பேரவைக்கு ஆட்சி அமைக்கும் பெரும்பான்மைக்கு 36 தொகுதிகள் தேவை. இந்நிலையில் முன்னணி ஊடகங்கள் வெளியிட்ட கருத்து கணிப்பில் பாஜக பெரும்பான்மையை காட்டிலும் அதிகமான இடங்களை கைப்பற்றும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் 2 முறை ஆட்சியில் இருந்த ஆம் ஆத்மி இந்த முறை அதிகபட்சமாக 30 தொகுதி வரை வெற்றி வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. காங்கிரஸ் கட்சிக்கு இம்முறையும் 3வது இடத்தில் தள்ளப்பட்டு அந்த கட்சிக்கு ஓரிரு இடங்கள் மட்டுமே கிடைக்கும் என்று கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளை ஆம் ஆத்மி தேசிய ஒருங்கிணைப்பாளரும் டெல்லி முன்னாள் முதல்வருமான கெஜ்ரிவால் நிராகரித்துள்ளார். கருத்து கணிப்புகளை தான் ஏற்கவில்லை என்றும், கடந்த காலங்களில் 3 முறை இதுபோல் கருத்து கணிப்புகள் வெளியானதாகவும், ஆனால் ஆம் ஆத்மியை வெற்றி பெற்றதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த முறையும் ஆம் ஆத்மியை வெற்றி பெற்று ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ளும் என்றும் கெஜ்ரிவால் உறுதிபட தெரிவித்துள்ளார். மாநில அரசுகளுக்கு கட்டுப்பட்டு ஆளுநர் செயல்பட வேண்டும் என்று பிரதமர் மோடியே தெரிவித்து விட்டதாகவும், அவரை ஒப்புக்கொண்டுள்ள போது தமிழக ஆளுநர் RN ரவி என்ன சொல்லப் போகிறார் என்று அமைச்சர் ரகுபதி கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள பதிவில், நாடாளுமன்றத்தில் அவை மரபுகளை பற்றி பேசி ஸ்லாகிக்கும் மோடிக்கு பாஜக அரசு ஆளாத மாநிலங்களில் சட்டமன்ற மரபுகளை ஆளுநர் எவ்வாறு சிதைக்கிறார்கள் என்பது தெரியாதா என்று வினவியுள்ளார். தமிழ்நாட்டில் பிரதமர் மோடி நியமித்துள்ள ஆளுநர் RN ரவி தமிழக அரசின் உரையை வாசிப்பது கூட கிடையாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். திருப்பரங்குன்றம் விவகாரத்தை பெரியதாக்கி லாபமடைய நினைக்கும் தீய சக்தியை ஒடுக்குவோம் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். வேங்கை வயல் விவகாரத்தில் அப்பகுதியைச் சேர்ந்த மக்கள் மதம் மாறுவதை விட வேறு வழி இல்லை என்று திருமாவளவன் எச்சரித்துள்ளார். வேங்கை வயல் விவகாரத்தில் பட்டியல் இனத்தைச் சேர்ந்த 3 பேர் மீது CBCID குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது. இதற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள திருமாவளவன், பாதிக்கப்பட்ட மக்கள் மீதே குற்றம் சுமத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்திருந்தார். மேலும் CBCID குற்றப்பத்திரிகையை ரத்து செய்ய கோரி VCK தாக்கல் செய்த மனுவும் தள்ளுபடி செய்யப்பட்டது. இந்நிலையில் பாதிக்கப்பட்ட வேங்கை வயல் மக்கள் மதம் மாறுவதை தவிர வேறு வழி இல்லை என்று திருமாவளவன் எச்சரித்துள்ளார். கல்வி, சமூக நீதி உரிமைகளில் தமிழ்நாடு முன்னணியில் உள்ளதாக அமைச்சர் கோவி செழியன் தெரிவித்துள்ளார். பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமனத்தில் மாநில அரசுகளின் உரிமையை பறிக்கும் UGC திருத்தங்களுக்கு எதிராக பெங்களூருவில் மாநாடு நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு, கர்நாடகா, தெலுங்கானா உள்ளிட்ட 7 மாநிலங்களைச் சேர்ந்த உயர்கல்வித்துறை அமைச்சர்கள் கலந்து கொண்டனர். இந்த மாநாட்டில் பேசிய தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன்,
யுஜிசியின் திருத்த வரைவு மாநில சுயாட்சியை அளித்துவிடும் என்றும் இது மிகவும் கவலை அளிக்கக்கூடிய விஷயம் என்றும் தெரிவித்தார். மேலும் ஆசிரியர்கள் கல்வி நிறுவன உரிமைக்காக தமிழ்நாடு தொடர்ந்து போராடும் என்றும் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் நெல் கொள்முதல் அளவு 10 லட்சம் மெட்ரிக் டனை தாண்டி உள்ளதாக அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்துள்ளார். இது தொடர்பான செய்திக்குறிப்பில் இந்த ஆண்டு பிப்ரவரி 4ஆம் தேதி வரை 10,41,583 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் இது கடந்த ஆண்டை காட்டிலும் 2,99,248 டன் அதிகம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். விவசாயிகள் கோரிக்கை வைக்காமலேயே தமிழக அரசு ஊக்கத்தொகையை உயர்த்தியுள்ளதாகவும் எனவே நெல் விவசாயிகள் தங்கள் கொள்முதல் நிலையங்களுக்கு கொண்டு வந்து விற்று பயனடையுமாறும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழக மீனவர்கள் 19 பேரை விடுதலை செய்யுமாறு இலங்கை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ராமேஸ்வரத்திலிருந்து கடந்த மாதம் 26ஆம் தேதி கடலுக்கு மீன்பிடிக்கச் சென்ற 34 தமிழக மீனவர்கள் எல்லை தாண்டி வந்ததாக இலங்கை கடற்படை கைது செய்து அவர்களை சிறையில் அடைத்தது. இந்நிலையில் அவர்களின் 19 பேரை விடுதலை செய்து இலங்கை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதில் 16 பேருக்கு தலா 50,000 ரூபாய் அபராதமாக விதிக்கப்பட்டுள்ளது. விடுதலை செய்யப்பட்ட 19 மீனவர்களும் 2 நாட்களில் தமிழகம் திரும்ப உள்ளனர். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.